சோ வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு பார்த்தா இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். திவ்யா பாப்பா ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படி இப்படி கார். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க படம் என்னென்னா பூஜை. விஷால் நடித்த பூஜை. விஷால் மற்றும் கமலஹாசன் மகள் ஸ்ருதிஹாசன் ஆகியோர் மற்றும் சூரி ஆகியோர் இணைந்து நடித்த பூஜை படத்தின் காட்சிகளை எந்த இடத்தில் எடுத்தார்கள் என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். நாம் இப்போது இருக்கும் இடம் ஆழியாறு அணை. ஆழியாறு அணையில்தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த படத்தின் சில காட்சிகளை ஆழியாறு அணையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தற்போது ஒப்பிட்டு பார்ப்போம். நான் என் அம்மா அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண, அப்போ நீயும் இந்த அணை செல்ல வேண்டும் என்றால் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை நோக்கி செல்லும் வழியில் நாம் சென்றால் கண்டிப்பாக ஆழியார் அணையை அடையலாம். சூப்பர், கரெக்டா சொன்ன தங்கச்சி. இந்த அணை கிட்டத்தட்ட 1960க்கு முன்பே கட்டப்பட்ட அணையாகும். இங்கு மிக பெரிய அளவில் நிறைய படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. 1964ஆம் ஆண்டு காதலிக்க நேரமில்லை என்ற படத்திலிருந்து தற்போது வரை நிறைய படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. வயசுக்கு வந்த பிள்ளைய வண்டியில் உட்கார வச்சு பாருங்கள், மீண்டும் அதே காட்சிகள், அதே இடத்தில் எடுத்த காட்சிகள். ஏதாவது கசமச ஆச்சுன்னா ஆத்தாமுக்கு யாரு இதை சொல்லிதானே. இந்த இடத்தில் எனக்கு தெரிந்தே கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 25லிருந்து 30 படங்களுக்கு மேல் எடுத்திருப்பார்கள். இந்த வீடு இருக்கும் இடம் ஆழியார் டேம் பொதுப்பணித்துறைக்கு சேர்ந்த கட்டிடம் ஆகும். ஒரு லவ்வர்ஸ் தனியா போறாங்களே, இப்படி இருப்பாங்களே. இந்த கட்டிடம் ஆழியாறு அணையின் மேற்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கட்டிடத்தில் நிறைய படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மௌனம் சம்மதம் படம், முழு படமே இந்த இடத்தில் தான் எடுத்திருப்பார்கள். ஒரு லவ்வர்ஸ் தனியா போறாங்களே, இப்படி இருப்பாங்களே. இந்த பொதுப்பணித்துறை கட்டிடம்தான் என்பதற்கு அடையாளமாக இந்த கல்வெட்டு வைத்திருக்கும். நீங்கள் அதை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்தில் பூஜை படத்தில் ஒரு போர்ஷன் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் மேலும் அமைதிப்படை, இளமை மற்றும் காதலிக்க நேரமில்லை நிறைய படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. திவ்யா பாப்பா ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படி இப்படி கார். இந்த ஆழியார் அணை மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலம் ஆகும். இங்கே பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆசத்தில் நெஞ்ச நிற்கிறேன். இப்ப திவ்யாவை என்னோட ஊப்பி சிஸ்டர் மற்றும் குழந்தைகள் விளையாடுவதற்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இப்ப திவ்யாவை என்னோட ஊப்பி சிஸ்டர் மற்றும் இந்த ஆழியார் அணை முடிந்தவுடன் அதை தாண்டி செல்லும்போது மங்கி ஃபால்ஸ் என்ற ஒரு நீர்வீழ்ச்சியும் இருக்கிறது. அது வால்பாறை ரோட்டில் செல்ல வேண்டும். இந்த ஆழியார் அணைக்கு வால்பாறையிலிருந்து நிறைய தண்ணீர் நீர்வீழ்ச்சிகள் மூலம் பெறப்படுகிறது. இந்த படத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகளை பார்க்க போகிறீர்கள். நாம் இப்பொழுது ஆழியார் அணையின் மேற்புறத்தில் இருக்கிறோம். இது அந்த வீட்டுக்கு எதிர்ப்புறம் நடந்து சென்றால் ஆழியார் அணையின் மேற்கு சைடில், கிழக்கு சைடில் அமைந்துள்ளது. இந்த படங்களின் காட்சிகள் முழுவதும் இந்த இடத்தில் தான் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த இடத்தில் நிறைய காட்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த செக் போஸ்ட் தான் கலர் மாற்றி படத்தில் காமித்திருப்பார்கள். இந்த கேட்டு கிட்டத்தான் வண்டி நின்று உள்ளே இருந்து வருமாறு காட்சி எடுத்திருப்பார்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இருபுறமும் அந்த தூண்கள் நிறைய இருப்பது தெரியும். படத்திலும் அதே மாதிரி இருக்கும்.
எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி. வேற எதுவும் நன்றி. மலர்களை போல் தங்கை கேப்பியாண்ணா? டன் 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 டன். என்னாச்சு? ஊப்பியா? உடன் பிறவா தங்கச்சினே ஊப்பி சிஸ்டர்